இன்னைக்கு நான் குனஃபா ஸ்வீட் பண்ண போகிறேன். இதுக்கு நான் ஆனந்த் பவன்ல இருந்து மில்க் பெனி டோவா யூஸ் பண்ண போகிறேன். குனஃபாவா மிஸ்லியா. ஸோ நான் நிறைய இடத்துல பார்த்தேன். ஸோ ஆன்லைனில் நல்ல குவாலிட்டியானது அவைலபிளாக இல்லை. ஸோ இந்த மில்க் பெனி நம்ம குனஃபா டோவா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தின்னாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இதில் நான் மெல்ட் பண்ண பட்டரை சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஸோ கொஞ்சமாக பட்டர் சேர்த்து பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் இன்றைக்கி நான் சீஸ் குனஃபா பண்ண போகிறேன். அதுக்கு மொசரெல்லா சீஸ் நான் வாங்கிக்கிறேன். ஸோ இந்த மொசரெல்லா சீஸை நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த டின்னை க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் தான் நாம் கலந்து வச்சதை இதில் சேர்த்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். கொஞ்சம் அழுத்தி வச்சா தான் அப்படியே ஸ்டிக்கியாக அப்படியே கலையாமல் இருக்கும். ஸோ அதனால் நல்லா அழுத்திக்கணும். ஸோ பேஸை நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். இப்போது சீஸ் குனஃபாவில் சீஸை நம்ம ரெடி பண்ணணும். ஸோ அதில் போட்டு அந்த சீஸையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஸோ அது மேலே இன்னொரு லேயரு குனஃபா டோவை சேர்த்துக்கணும். ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ இன்றைக்கி நான் ஸ்வீட் பண்ணுறதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒரு காரணம் இன்றைக்கி புரட்டாசி 1. ஸோ பெருமாளுக்கு உகந்த மாதம். அதுக்கப்புறம் 2வது காரணம் இன்றைக்கி பெரியாரோட பிறந்த நாள். ஸோ 2 காரணத்துக்காக நான் இன்றைக்கி ஸ்வீட் பண்ணுறேன். அப்பா கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், அம்மா சாமி கும்பிடுவாங்க. ஸோ நான் 2மே பெரியாரையும் பிடிக்கும், பெருமாளையும் பிடிக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி புரட்டாசி மாதத்தையும் பெரியாரோட பிறந்த நாளையும் கொண்டாடுறதுக்கு நாம் இப்போ ஸ்வீட் பண்ணிக்கலாம். ஸோ அடுப்பில் ஒரு பேனை வச்சு 1 கப் சுகர் சேர்த்துக்கிட்டு 1/4 கப் வாட்டர் சேர்த்துக்கணும். ஸோ சேர்த்துக்கிட்டு அந்த தண்ணியில் சுகர் நல்லா கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த சிரப் கன்சிஸ்டன்சிலாம் எதுவும் இல்லை. ஒன் லைனு 2 லைனு அந்த மாதிரி எதுவும் இல்லை. குலோப் ஜாமுக்கு பண்ணுவோம்ல அது மாதிரி. இதில் கொஞ்சம் நான் ஏலக்காய் தூளும் லெமனும் பிழிஞ்சு விட்டுருக்கேன். ஸோ இந்த லெமன் பிழியறதுனால அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சி நல்லா மெயின்டைன் ஆகும். ஒரு ½ பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்குங்க. டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும். இதை நான் என்கிட்ட ஓடிஜி இருக்கிறதுனால ஓடிஜியில் 160 டிகிரியில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு 5 மினிட்ஸ் டாப்பில் ரோஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஒரு 20 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். ஸோ பாருங்கள், எம்மியான ப்ரௌனினான குனஃபா ரெடி. இப்போ நான் இதை கேஷ்யூ ஆல்மண்ட் வச்சு டெக்கரேட் பண்ண போகிறேன். அதை பவுடர் பண்ணி டெக்கரேட் பண்ண போகிறேன். ஸோ இதில் நான் சுகர் சிரப் சேர்க்க போகிறேன். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி சுட சுட சுகர் சிரப் சேர்த்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ சீஸ் குனஃபா ரெடி. எம்மியாக இருக்குது. நீங்களும் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.